உயிரே தொடர்கிறது. ஏம்மா எதுவும் விசேஷமா நம்ம வீட்டில்? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, வெளியில் நிறைய பேர் இந்த பந்தல் போடுறவங்களாம் போயிட்டு இருந்தாங்களா, கேட்டதுக்கு தான் சொன்னாங்க உங்கள் வீட்டில் விசேஷம் வரப்போதில் தெரியாத தம்பி அப்படின்னாங்க. ஆமா ஆமா, உங்க அக்கா காரிக்கு தான் கல்யாணம். சொல்லவே இல்லை அவளுக்கு கல்யாணம்ன்ட்டு. கல்யாணம்னா கல்யாணம் கிடையாது, நிச்சயதார்த்தம் மட்டும்தான். ஏம்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு சாப்பாடு சொல்லிட்டேம்மா. வெஜ்ஜும் சொல்லியிருக்கேன், நான்வெஜ்ஜும் சொல்லியிருக்கேன். ஏயா சொல்லிட்டியா? சரி சரி, நம்ம கம்பெனிக்கு போய் பாருப்போ. ஏன்னா நானும் ஒரு வாரமாக போகல, நீனும் 2-3 நாளாக போகலையா, அதனால போய் பாருப்போ. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு. ஏம்மா யாருமா மாப்பிள்ள? உனக்கு இன்னும் சொல்லவே இல்லையா நாங்கள்? ஏம்மா 2-3 நாளைக்கு முன்னாடி தானம்மா நான் காலேஜ் டூருக்கு போயிருந்தேன். ஆமாம், காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே டூரு பேர். வேற யாரும் இல்லை, அமைச்சர் செலியன் தான். ரொம்ப நன்றி தம்பி, எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்காக. ஆமாண்ணே, ரொம்ப நன்றி. டேய் தம்பி, எதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்றேன்? நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதனால தம்பி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது கை மாதிரி செய்ய போகிறோம். ஏமே, எப்போதுமே என் பாலிசி என்ன தெரியுமா? கடமையை செய், பலனே எதிர்பார்க்காது. அதனால நீங்க எனக்கு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். சரி தம்பி, அப்போ ஏதாவது விருந்துக்காவது நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் வாங்க. ஆமா தம்பி, நாங்க விருந்து ஏதாவது ஏற்பாடு பண்றோம். வேணா நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு கூட வாங்க. அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னு அப்படி சொல்கிறீங்க? நான் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். இது இத்தனை நாளா கிராமமா இருந்ததுல எனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுனால நான் சிட்டிக்கு போக போறேன். என்ன தம்பி சொல்லவே இல்லை இதை? மன்னிச்சுக்கோங்கண்ணே, இதுக்கப்புறம் என் போஸ்ட்டுக்கு வரவங்களாம் நல்லபடியா அவங்கள பார்த்துக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சிட்டிக்கு போயிட்டு அங்க உள்ள சார்ஜை நான் எடுத்துக்கணும்னு. சரிண்ணா, சிட்டிக்கு போய் நீங்கள் என்ன பதவியில் இருக்க போகிறீங்க? அதுவாப்பா அமைச்சர். சென்னையில் தானே அது? ஆமாப்பா, நான் சென்னையில தான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு செய்ய பார்க்குறேன். இதுக்கப்புறம் என் போஸ்ட்டுக்கு வரவங்க ஒழுங்காகிறதுனால சொல்லுங்க, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். நீங்க பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன் தம்பி, பொங்கல் வரை இருந்துட்டு போனாம்ல? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இத்தனை நாளுக்குள்ள அங்கே இருக்கணும்னே, அதனால தான் நான் வந்து எப்பவுமே கிளம்புறேன். எப்பவுமே கிளம்புனாதான் நாளைக்கு போய் சாயந்தரம் நான் போஸ்ட் ஏற்றுக்க முடியும். சரி, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கோங்க. சரி தம்பி, நானும் பார்த்துக்கிறேன். நீனும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கல்யாணம்லாம் வச்சா கூப்பிடுங்க. சரிண்ணே. பவி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் அந்த கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வரும்? என்ன வாங்க போற? வெயிட் பண்ணு பவி, வாங்கிட்டு வந்துடுறேன். என்னதான் இருக்கும்? என்னது வாங்கிட்டு வர போறான்? இவனும் ஐஏஎஸ் எக்ஸாம் முடிச்சுட்டான், ரிசல்ட்டும் நல்லபடியா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இவனும் போஸ்டிங்க்கெலாம் போயிடுவான். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கும் செமஸ்டர் வந்து நான் பரீட்சையும் முடிச்சிருவேன். இப்பவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாலும் பார்க்கலாம். அதனால நம்ம வந்து இவனை அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கழிச்சு வேணா வர சொல்லலாம். ஒன்றும் அவனும் வந்து கேட்குற மாதிரி கேட்கணும், இல்லை நம்மளே சொல்லிட வேண்டியது. ஏன்னா நம்மளா கெட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்களே வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பார்த்து கட்டி வைப்பாங்க. அம்மாவும் கோவப்பட மாட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கூட பேச வேண்டியதான். பவி, கொஞ்சம் தள்ளி நெல்லு, வண்டி வருது. உயிரே இடைவேளைக்கு பிறகு. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க. விசேஷங்களுக்கு கூட போறது இல்லையே, ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல, அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா. கேள்விகளோடு ஒரு குழந்தை. பொம்மி BABL. பாத்மினி வெள்ளித்தோட 9 மணிக்கு. உயிரே தொடர்கிறது. பவி, கொஞ்சம் தள்ளி நெல்லு, வண்டி வருது. அம்மா, நீ என்ன வாங்க போயிருந்த? அதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து நைட்டு கேம்ப் போட்டிருக்கோம். பர்மிஷன் கேட்டியா இல்லையா நேற்று நம்ம சொன்னதுக்கு? ஐயோ, மறந்தே போயிட்டான் வருண். கார்த்திக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அதனால தான் இன்றைக்கி அவன் கேம்ப் போட்டிருக்கான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தானே கூப்பிட்ருக்கான். சரிடா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னா இப்படிலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸாக ஆக முடியும். அவனோட தங்கச்சியும் நீனும் ஒரே கிளாஸ் தானே, அவள் தங்கச்சியும் தான் வருவா. அப்போ நீனும் வர வேண்டாம்? சரி, நான் அவனை கேட்டு பார்க்குறேன் எங்கள் அம்மாட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போமே நீ கேட்கணும். வருண், விளையாடாத. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் மகாராணி. சரி, நீ கொஞ்ச நேரம் தள்ளி நில்லு. நான் எதுக்கு தள்ளி நிற்கணும்?
என் மாமியார் கிட்ட பேசுறத நான் கேட்கக்கூடாதா? ஓ வருண், தள்ளி நில்லு, விளையாடாத. கலெக்டர் ஆக அப்புறம் இன்னும் அந்த விளையாட்டு பத்திலே இரு. சரிம்மா தாயே, நான் தள்ளி நிக்கிறேன். இப்படிதான் இருப்பாங்க போல பொண்ணுங்களே. அவங்க அம்மாட்ட பேசுறத நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லா படத்துலயும் இப்படிதான் இருக்கும் போது நிஜத்துலயும் இப்படிதான் இருக்கும் போல. ஹலோ அம்மா, நான் பேசுறது கேக்குதா? என்ன சொல்லு பவித்ரா, என்ன? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து கேம்புக்கு போறதா ஒரு நாள் சொல்லியிருந்தோம் தெரியுமா? ஆமா, அது என்ன இப்போமே மதியானமே நீங்க போறீங்களா? இல்லம்மா, சாயங்காலம் போயிட்டு நாளைக்கு மதியானம் வருவோம்மா. என்னடி ஒரு நாளா கேம்ப் வைப்பாங்க? நீ என்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லலையே, ஒரு நாளே வந்துடலான்ட்டு சொன்னேன். இல்லம்மா, அதுக்கப்புறம் எல்லாருமே ஊர் சுற்றி பார்க்க போவோம். இதெல்லாம் சரியில்லை பவித்ரா. இம்மா ப்ளீஸ்மா அலோவ் பண்ணுமா இதுக்கு? என்னமோ ஒன்று போ. எத்தனை மணிக்கு நீ போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போடி. சரிம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி 4 மணிக்கு போவோம்மா. திரும்பி எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன் நாளைக்கு? ஐயோ, நாளைக்கு காலேஜ் வேறு இருக்குது. ஏம்மா, நாங்கள் காலைல ஒரு 10 மணி போல் வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் மதியானம் காலேஜுக்கு போவோம். என்னமோ ஒன்று சரியில்லை பவி. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பத்திரமா உன் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போ. ஜுவல்ஸ் எதுவும் நீ கொண்டு போகாத. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். வருண் கிட்டவா ஒரு நிமிஷம். என்ன சொல்லு பாவி, உங்க அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே வருண், நம்ம பார்த்துக்கலாம். பாய். சீக்கிரமா, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டால.